அழகே அழகு அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு விடுகதை கேட்டிருப்பேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தங்கராஜ் வீட்டில் சுரேஷும் தங்கராஜும் பார்த்திங்கன்னா சோஃபாவில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சுரேஷ்க்கு அந்த அடிப்பட்ட விஷயத்தையே பார்த்திங்கன்னா தங்கராஜ் திரும்ப திரும்ப கேட்டுட்ருப்பாரு. எப்படிடா உனக்கு இப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டு தானே மாமா சொன்னேன் அப்படின்னு சுரேஷ் சொல்லுவாங்க. ஆனாலும் நீ கிளியராக சொல்லலையேடா அப்படின்னு கேட்பாங்க. கையை தான் மாமா பிடிக்க போனேன், அதுக்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் தள்ளி விட்டாடா, நீ இப்படி இடிச்சுக்கிட்ட, ஏன்டா விழுந்தது தான் இந்த மெத்தையில் போய் விழ வேண்டியதான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மாம்மா விழும்போது இதெல்லாமா பார்த்துட்ருக்க முடியும், திரும்ப திரும்ப தயவு செஞ்சு இந்த அடிப்பட்ட விஷயத்த மட்டும் கேட்காதீங்க மாமா அப்படின்னு சுரேஷ் பேசிகிட்ருக்காங்க. அந்த சமயம் பார்த்திங்கன்னா தங்கராஜோட அம்மா வராங்க. அவங்க வந்துட்டு சுரேஷோட தலையை பார்த்துட்டு, என்னடா மண்டை பணியார மாதிரி விழுங்கி போயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி தான் எங்கள் சொந்தக்கார பையன் ஒருத்தனுக்கு தலையில் அடிபட்டுச்சு, சின்ன அடி தானேன்னு விட்டாங்க, கடைசியில் பார்த்தா மூளையே குழம்பி போயிடுச்சு அப்படின்னு சுரேஷை பயமுத்துறாங்க. இவன் மண்டையும் எத்தனை போய் எதுக்கும் ஸ்கேன் பண்ணி பாருங்கடா, இவனுக்கு மூளைகளை குழம்பிட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கராஜ், ஏம்மா நீ வேற அவனை பயமுத்துற, ஏய் உண்மையை தாண்டா சொல்கிறேன், மண்டை கிண்ட குழம்பிட போகுது, ஏன் உன் மச்சானுக்கு மூளையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே சுரேஷ் பார்த்திங்கன்னா, மாமா மூளையில் குழம்பிடுமோ, எதுக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீ வேறடா, எங்கள் அம்மா இப்படி தான் ஏதாவது சொல்லிட்டுருப்பாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் நீ பெருசாக ஏற்றுக்காத அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது பாக்யராஜ் கிட்டேருந்து சுரேஷ்க்கு கால் வருது. சுரேஷும் ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. உடனே பாக்யராஜ், என்னடா உனக்கு மண்டை வீங்கிருக்காமே அடிபட்டு, மதி தள்ளி விட்டாலாமே, என்னதான்டா ஆச்சு, என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, சின்ன அடி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வேணா வந்து பார்க்கட்டா அப்படின்னு பாக்யராஜ் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ இப்போ ஃபோனை வை அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. சுரேஷ் பார்த்திங்கன்னா உடனே தங்கராஜ்கிட்ட, இங்கே நடந்த விஷயம் எப்படி மாமா அங்கே எங்கள் அண்ணா பாக்யராஜுக்கு போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுதானே, வேறு யார் சொல்லியிருப்பா, உங்கள் அக்கா தான் சொல்லியிருப்பா. இப்போ நான் உங்கள் அக்காவை கூப்பிட்டு கேட்குறேன், உங்கள் அக்கா இப்போ எப்படிலாம் மழுப்புவா பாரு அப்படின்னு உடனே ரேவதியை கூப்பிட்றாங்க. தங்கராஜ் ரேவதிக்கிட்ட, ரேவதி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்குன்னா நீ ஃபோன் பண்ணியாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. நான் எதுவும் ஃபோன் பண்ணலையே மாமா, நான் யாருக்குமே ஃபோன் பேசலையே இன்னைக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் எப்படி சுரேஷுக்கு அடிப்பட்ட விஷயம் உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் அண்ணன் பாக்யராஜுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு கேட்குறாரு. உடனே ரேவதி, ஓ அதுவா, நான் அன்னிக்கிட்ட தான் இதை பற்றி பேசினேன், அதுவும் ஃபுல்லாக கூட சொல்லலைங்க, லேசாக தான் சொன்னேன், ஒருவேளை அவங்க சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, பாத்தியா சுரேஷ், நான் சொன்னேன்ல உங்கள் அக்கா தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு அவள் உடனே பார்த்தீங்கன்னா சுரேஷ் அவங்க அக்காவை பார்த்து முறைக்கிறான். ஏய் இருடா, நான் உனக்கு டிஃபன் ரெடி பண்ணேன், நான் போய் ரெடி பண்ணுறேன்னு நைஸாக ரேவதி பார்த்திங்கன்னா அங்கேருந்து நழுவிடுவாங்க. உடனே தங்கராஜ், பார்த்தியா அவங்க அக்கா எப்படி நழுவி ஓடுறா, இதே தான்டா இங்கே நடக்குது, இங்கே நடக்கிறது சின்ன விஷயம், ஒரு சோஃபாவை நாங்கள் இடம் மாற்றி வச்சா கூட உடனே உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவா அப்படின்னு தங்கராஜ் சொல்லிட்டுருக்கா. அதுக்கப்புறம் மதி பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே காலேஜ்க்காக ரெடியாகி கிளம்பி வருவாங்க. அந்த நேரம் ரேவதி பசங்களுக்கெல்லாம் சாப்பாட்டை ஊட்டிகிட்ருப்பாங்க. மதி கொஞ்சம் தயங்கி வருவாங்க நேற்று நடந்த பிரச்சனைனால. அப்புறம் மதியை பார்த்துட்டு, வா மதி காலேஜ் கிளம்பிட்டியா அப்படின்னு ரேவதி கேட்பாங்க. ஆமாக்கா காலேஜுக்கு கிளம்பிட்டேன், சரி வா சாப்பிட்டுட்டு போ, சாப்பாடு எடுத்து வைக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா நானே எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிறேன்னு மதி பார்த்திங்கன்னா பசங்களாம் சாப்பிட்டுட்டாங்கன்னு பசங்களெல்லாம் அதுக்கப்புறம் அமுச்சு விட்டுறாங்க ரேவதி. அமுச்சிட்டு மதி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. அப்போ மதி பார்த்திங்கன்னா தயங்கிட்டே கேட்பாங்க, சாரிக்கா என்னால் நேற்று உங்களுக்கு தூக்கம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மதி, சத்தம் கேட்டோன்னே நான் பயந்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா நான் வேணும்ன்ட்டே பண்ணலை அப்படின்னு மதி சொல்கிறாங்க. நீ எதை தான் வேணும்ன்ட்டே பண்ணியிருக்க, அதெல்லாம் விடு, ஒன்றும் இல்லை, அவனும் ஏடாகுடம் பிடிச்சவன் தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரேவதி சொல்கிறாங்க. நான் எவ்வளவோ சொன்னேன், எங்கள் வீட்டுக்காரர் தான் அவங்ககிட்ட இல்லாதெல்லாம் சொல்லி அமுச்சு விட்டுருக்காரு, இல்லைன்னா அவன் நல்ல பையன்தான், அவன் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மதி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, நான் அவங்ககிட்ட ஒரு
விஷயம் சொன்னால் நீ எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டல அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷ் உண்மையாகவே ரொம்பவே நல்ல பையன்தான் மதி. நான் கல்யாணம் ஆகி வரும்போதெல்லாம் அதுக்காகலாம் ரொம்பவே அழுதவன் தான் அவன். ரொம்பவே வீட்டில் இருக்கவங்க மேலாம் பாசமாக இருக்கிறவன் தான். உங்கள் 2 பேருக்கும் ஆரம்பத்துலேருந்தே ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை முடியறதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து நடக்கிறது எல்லாமே பிரச்சனையாக இருக்கிறதுனால தான் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் இப்படி இருக்குது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அவன் ரொம்பவே நல்ல பையன். அவன் இந்த மாதிரிலாம் பண்ணுறவன் கிடையாது. 2 பேரும் மனசு விட்டு பேச ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரிக்கா, நான் கிளம்புறேன், எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வேணால் லஞ்சுக்கு பேக் பண்ணட்டுமா? எப்படி இருந்தாலும் பையனுக்கு நான் பண்ணுவேன், அவனுக்கும் சேர்த்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லைக்கா, நான் கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன், உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மதி பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. அவங்க கிளம்பும்போது தங்கராஜும் சுரேஷும் பார்த்தீங்கன்னா வாசலில் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. மதி பார்த்தீங்கன்னா அடிபட்டதை பற்றியோ எதை பற்றியும் சுரேஷ்கிட்ட விசாரிச்சிருக்க மாட்டாங்க. போயிட்டு வரேன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அவங்க பாட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்களா மாமா, எதுவுமே நடக்காத மாதிரி அவள் பாட்டுன்னு போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்டா, எல்லாம் அவளுக்கு அந்த வேலை கொடுக்குற தைரியம். அந்த வேலையை விட்டு நிறுத்திட்டோம்னா எல்லாமே சரிப்பட்டு வந்துடும். வேலைக்கு போகிற தைரியத்தினால தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறா. வீட்டில் இருக்க பொம்பளைங்களாம் புருஷன் கையை ஏந்திக்கிட்டு எது வேணும்னாலும் புருஷன்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தால் தான் அவங்களுக்கு நம்ம மேலே மதிப்பு, மரியாதை, பயம் எல்லாமே இருக்கும். தனக்கு வேண்டிய தேவைகள் எல்லாம் தானே பார்த்துக்கிட்டாங்கன்னா அதெல்லாம் வராது. அவங்கள முதல்ல அந்த வேலையை விட்டு நிறுத்தணும். என்ன சொல்கிற, நிப்பாட்டிடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷும் யோசிக்கிறாங்க. அதை நிப்பாட்டினா மட்டும்தாண்டா அவன் வழிக்கு வருவா, செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைய விடுகதை: இதயம் போல் துடிப்பிருக்கும், இரவும் பகலும் விழித்திருக்கும், அது என்ன? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகை காமிக்கிறாங்க. அழகு வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே ரேவதி கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த விஷயத்த அழகுக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி சுரேஷ் தலையில் இடிச்சுக்கிட்ட விஷயத்த பார்த்தீங்கன்னா இங்கே சொன்னதை அவர் தங்கராஜ் கூப்பிட்டு வச்சு கேட்ட விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகுக்கிட்ட ரேவதி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அழகும் அவர் ஏன் தான் இப்படி இருக்காருன்னு தெரியலக்கா, நான் சும்மா அவர்கிட்ட தெரியாமல் போய் சொல்லிட்டேன். உடனே அவர் சுரேஷ்க்கு கால் வச்சிட்ருக்காரு. அவர் சுரேஷ்க்கு கால் பண்ணுவார்னு நானுமே எதிர்பார்க்கல. இல்லைன்னா நான் பண்ணாதீங்கன்னு சொல்லி வச்சுருந்துருப்பேன். சரி ரவிதா, எனக்கு வேலை இருக்குது, நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அழகு பார்த்தீங்கன்னா கால் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டுருப்பாரு. உடனே அழகு பார்த்தீங்கன்னா, சார் ஒரு நிமிஷம் இங்கே வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்னையே அழகு கூப்பிட்ட, என் மேலே இந்த கோவம்லாம் போயிடுச்சா? என்கிட்ட நீ பேசுறதுக்காக தான் இப்போ என்னை கூப்பிட்டே அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஆசை தான். சரி, இங்கே நடந்த விஷயத்த நீங்கள் உடனே சுரேஷ்க்கு கால் பண்ணி கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அவனுக்கு அடிபட்டிருக்குல்ல, இப்போ நான் கேட்க தேவையில்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், அடிபட்டிருக்குன்னு தானே கால் பண்ணி நான் கேட்டேன். இப்போ நீங்கள் கால் பண்ணி கேட்டால் இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்ட்டு ரேவதியை தானே கூப்பிட்டு கேட்பாங்க. உங்கள் மாமா இங்கே நடக்கிறதெல்லாம் உடனே எதுக்கு அங்கே இருக்கவங்களுக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரேவதியை கூப்பிட்டு வச்சு கேட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ, நான் இதை யோசிக்காமல் போயிட்டேனே, நான் ரேவதியை திட்டாரா ரொம்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாக்கியராஜோட அப்பா பார்த்தீங்கன்னா பாக்கியராஜை கூப்பிட்றாரு. மாத்திரை எல்லாம் காலிப்பா, வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவே வேணுமாப்பான்னு கேட்குறாங்க. இல்லை இல்லைப்பா, 2 நாளைக்கு இருக்குது, நீ வேலையை முடிச்சுட்டு வரும்போது வாங்கிட்டு வா, அதுவும் இல்லாமல் அடுத்த மாதம் செக்கப்புக்கு போகணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாக்கியராஜ் அம்மா பார்த்தீங்கன்னா, நானும் அடுத்த மாதம் செக்கப் போகணுண்டா, இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்து இந்த பிரச்சனைகளாலலாம் எனக்கு ப்ரெஷரே ஏறுது, என்னையும் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போடா அடுத்த மாதம் அப்பாவை கூப்பிட்டு போகும்போதுன்னு சொல்கிறாங்க. சரிம்மா போயிடலாம், அதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாக்கியராஜோட அப்பா பார்த்தீங்கன்னா, வீடுனா பிரச்சனை இருக்க தான் செய்யும், ஆனால் நம்ம வீட்டில் ஓயாமல் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. அதுக்கப்புறம் அழகு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எழுந்து வந்து, என்னை போகும்போது பாப்பாவோட ஸ்கூலில் விட்டுடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பாக்கியராஜ் அம்மா பார்த்தீங்கன்னா, எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியல அத்தை, நேற்றே ஸ்கூலில் வர சொல்லி சொன்னாங்க, நான் தான் மறந்துட்டேன், இப்போ தான் ஞாபகம் வந்தது, வீட்லேயும் நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், போயிட்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஸ்கூலில் இருக்கவங்களுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு தெரியல, சும்மா சும்மா அவங்கள பசங்களை பார்த்துக்குவாங்க, நம்ப அமிச்சா நம்மளையே எல்லாத்துக்கும் கூப்பிட்டுட்ருக்காங்கன்னு சொல்லி பாக்கியராஜ் அவங்க அப்பா சொல்கிறாரு. என்னதான் விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியல, நேற்றே வர சொன்னாங்க, நான் போயிட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு பாக்கியராஜ் கிட்ட சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சுரேஷ் காமிக்கிறாங்க. சுரேஷ் சாப்பிட்டுட்ருக்காரு. நல்லா தான் சாப்பிடண்டான்னு ரேவதி சொல்கிறாங்க. மாமாலாம் சாப்பிட்டாரான்னு கேட்குறாங்க. சாப்பிட்டாங்க, எங்கே ஆளை காணோம் அப்படின்னு கேட்குறாங்க. மாமாவும் அத்தையும் பசங்களை கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரேவதி, உனக்கு இதெல்லாம் தேவையாடா, ஏன்டா இப்படி இருக்க நீ,
எனக்கே அவர் மேலே பாசம், மரியாதை, மதிப்பெல்லாம் இருக்குது. ஆனால் அவர் சொன்ன எல்லாத்தையுமெல்லாம் நான் செய்ய மாட்டேன். நீ ஏன்டா உங்கள் மாமா சொல்கிறது எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் செய்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன தான்டா பண்ண நீ மதி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், அவள் தான் என்னை பிடிச்சி தள்ளி விட்டா. தம்பியாக போயிட்டேன், உங்ககிட்ட இதுக்கு மேலே என்னால் எதையும் விசாரிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமாவது ஒழுங்காக இருறா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாக்கியராஜும் அழகும் வராங்க. ரேவதி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்படியே என்னோட எபிசோடை முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளும் சுவாரஸ்யங்களும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விடுகதையின் விடை கடிகாரம். இதை நிறைய பேர் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.